இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, SN2 ரியாக்ஷன் மெக்கானிசத்தோட ரியாக்டிவிட்டி ஆர் வந்து கேட்டுக்கிறாங்க. ஒரு 3 மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாலிக்யூலுக்கு நம்ம வந்து ரியாக்டிவிட்டி ஆர் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது மாரி ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு ஈஸியான ப்ராப்ளம் கூட. ஆனா நம்ம நெறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து இது போர்ட் எக்ஸாம்லயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். போர்ட் எக்ஸாம் புக் பேக் கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்ப நம்ம என்ன சார் இது வந்து நான் நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சார். எனக்கு வந்து போரிங்கா இருக்கு சார். அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஒரே டைப் ஆஃப் ப்ராப்ளம் நீங்க வந்து 50 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க. 51த்தும் நம்ம வந்துச்சு அப்படின்னா, அந்த 51th ப்ராப்ளத்தை நீங்க வந்து சால்வ் பண்ண வந்து நீங்க ட்ரை பண்ணணும். ஒரே டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்க எந்த அளவுக்கு சால்வ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டைம் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஷார்ட்கட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு நெறைய பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா, நீங்க குயிக்கா வந்து என்ன பண்றீங்க, ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மைண்டே வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்போ வந்து டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஷார்ட்கட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஷார்ட்கட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ மெத்தட்லாம் நமக்கு வந்து கிடையவே கிடையாது. அதனால ஒரு ப்ராப்ளத்த வந்து எத்தனை டைம் உங்களுக்கு சால்வ் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும், நீங்க சால்வ் பண்ணிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு ஃபைனலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். ஓகே. இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 புரோமோ 3 மெத்தில் பென்டேன் வந்து குடுத்துருக்காங்க. 2 புரோமோ மெத்தில் பியூட்டேன் வந்து குடுத்துருக்காங்க. 2 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப என் வீடியோலாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி, நீங்க ஜஸ்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாலிக்யூல பார்த்தோனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன் தான் வரும். அதாவது 2வது மாலிக்யூல். இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்னு எடுத்துப்போம். இத நம்ம செகண்ட் மாலிக்யூல்னு எடுத்துப்போம். இத நம்ம வந்து தேர்ட் மாலிக்யூல்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பார்த்தோனே தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து செகண்ட் மாலிக்யூலுக்கு. அப்புறம் அதை விட பார்த்தீங்கன்னா, 2வது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 3வது மாலிக்யூலுக்கு. அதோட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாலிக்யூலுக்கு. அந்த மாலிக்யூல பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவீங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்போ முதல்ல அது எப்படி இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வீடியோவும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து SN2 மெக்கானிசம்ல நமக்கு என்ன இருக்கணும், 2 மாலிக்யூல் வந்து ரியாக்ட் ஆகணும். அப்ப 2 மாலிக்யூல் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணா அந்த அந்த ரியாக்டிவ் ஃபங்ஷனல் குரூப் இருக்கிற கார்பனேட் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து இருக்கணும். அப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா, அது பிரைமரி தான் நமக்கு வந்து பாசிபிலிட்டீஸ். அப்போ SN2 மெக்கானிசம் ஆர்டர் எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும், பிரைமரில வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். செகண்ட்ல இருந்து கொஞ்சம் லோவா இருக்கும். டெர்ஷியரி வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப புவரா வந்து இருக்கும். அப்ப எப்படி நம்ம டெர்ஷியரி மாலிக்யூல்னு கண்டுபிடிக்கிறது? ஒரு கார்பன்ல 2 சப்ஸ்டிட்யூட் இருந்தா அது நமக்கு வந்து டெர்ஷியரியா வந்து இருக்கும். இங்க பாருங்க 2 புரோமோ 2 மெத்தில் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இது வந்து டெர்ஷியரி. அப்ப டெர்ஷியரினா இதுக்கு தான் நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கும். அதனால நான் வந்து என்ன போட்டேன் 2 வந்து போட்டேன். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 1 புரோமோ குடுத்துருக்காங்க. 1 புரோமோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு வந்து புரோமின் இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து பிரைமரியா தான் நமக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் அதுக்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் அது அதிகமா இருக்கும். ரியாக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அது வந்து நான் கடைசியா வந்து குடுத்துருக்கிறேன். 2 புரோமோ அப்ப அந்த ரியாக்டிவ் ஃபங்ஷனல் குரூப் கார்பனை தவிர மத்த எந்த கார்பன்ல இருந்தாலுமே அது நமக்கு வந்து செகண்டரியா தான் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நான் ஒரு தடவ சொன்னேன் அப்படின்னா, அது உங்க மைண்ட்ல வந்து நிக்காது. அது மறந்து போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்ப நான் சொல்றத நீங்க அப்ளை பண்ணி நெறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல வந்து மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும்.